எதை பார்த்து அரண்டு மிரண்டு போனீங்க மிஸ் மினரி? இது வந்துட்டு நான் ஒரு 10 to 12 years old இருக்கப்ப நடந்துச்சுதா. ஸோ நான் வந்து எங்க அப்பா அப்போ வந்து எங்க அப்பா சீக்கா இருந்தாரு. ஸோ நான் தான் பிள்ளைனால அப்பாவை பார்க்கறதுக்கு வந்து ஆள் தேவைப்படுச்சு. அப்பா ஆக்சிடென்ட் பட்டு நடக்க முடியாம அப்படிதான் இருந்தாங்க. ஸோ நான் ஒரு 7 month பேபினால அம்மா வேலைக்கு போற காலத்துல அம்மா வந்து ஒரு பேபி சீட்டர் பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எங்க லோரோங்க்கு பின்னாடி தான் ஒரு இந்தியன் ஃபேமிலி தான். அவங்க தான் வந்துட்டு சின்ஸ் நான் அப்போதைக்கு இப்ப நான் பெரிய பிள்ளை ஒரு 26 வயசு வரைக்கும் இன்னமும் அவங்க எனக்கு ஒரு செகண்ட் ஃபேமிலி மாதிரி தான். அவங்க தான் எங்களை தூக்கி வளர்த்தாங்க. ஸோ நான் ஒரு 7 month பேபினால அவங்க வீட்டு லோரம் பின்னாடி அது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது நார்மல் டெரஸ் ஹவுஸ் தான். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்களும் வீடு மாறி போனோம். அவங்களும் வந்து இன்னும் 2 லோரம் தள்ளி ஒரு கார்னர் வீடுக்கு மாறி போனாங்க. ஸோ அது கார்னர் வீடுலாம் அந்த கார்னர் வீடுனா நார்மலி லாட் கொஞ்சம் இடம் இருக்கும்ல. அப்ப அங்க உள்ளவங்களை நான் வந்து அப்பா அம்மா தான் கூப்பிடுவேன். ஸோ எனக்கு அப்பா அம்மா அங்க வந்து அண்ணன் ஒருத்தவங்க 2 அக்கா இருந்தாங்க. அண்ணன் தான் ஆளு, அக்கா 2 அக்கால. அதுக்கப்புறம் டாக்ஸும் கேட் வச்சு வளர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என் சிஸ்டரும் தான் அவங்க எங்களை தான் வளர்த்தாங்க. ஸோ நாங்க டெய்லி அவங்க வீட்டுல தான் இருப்போம். அம்மா வந்துட்டு அப்பா வேலைக்கு போறதுனால எங்களுக்கு கொண்டு போய் காலைல அவங்க வீட்டுல விட்டுட்டு சாயந்தரம் ஏற்றிக்குவாங்க. அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் அதோட நான் கொஞ்சம் 2 வருஷம் அவங்க வீட்டுல தான் இருந்தேன். ஸோ அந்த 2 வருஷம் இருந்த அந்த கேப்ல நடந்த இஷ்யூ தான் இந்த மர்மமான மிஸ்டரிஸ்லாம். அப்ப ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா இஷ்யூ என்ன ஆச்சுன்னா அந்த வீட்டுல வந்து ஒரு அண்ணன் 2 அக்கா இருக்காங்க சொன்னால. அதுல ஒரு அக்கா வந்து கம்பெனி வேலை செய்வாங்க. ஸோ அந்த அக்கா கம்பெனி வேலை செஞ்சாங்க. நார்மலி இந்த கம்பெனியோட காலைல 6-7 மணிக்கு போனாங்க, நைட்டு 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ எங்க கார்னர் வீடுனால அந்த வேன் வந்து அந்த வலதுகிட்ட இறக்கி விட்டுருவாங்க அந்த அக்காவை. ஸோ அமுதக்கா இறங்கி வந்தாங்கன்னா போலீஸ் அட்லீஸ்ட் அவங்க வேன்ல இருந்து இறங்கிட்டாங்கன்னா தெரியும், ஓகே அமுதக்கா வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, அசதியா இருக்கும், யாரும் பேச மாட்டோம், பயப்படுவோம் ரொம்ப. ஸோ அதனால வந்து அந்த அக்கா வந்தாங்கன்னா அப்படிதான் அமைதியா தான் இருக்கும். ஸோ அந்த நாள் நான் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுல படுத்திருக்கேன். நைட் ஒரு 8-9 இருக்கும். அப்ப எனக்கு வந்து பின்னாடி மெதுவுல வந்துட்டு ஒரு வேக்குறு மாதிரி வந்துருச்சு. ஸ்கூல்ல கேம் விளாண்டனால ஸ்பாட் டைம்ல அப்பதான் மணி வயசு ஒரு 9-10 இருக்கும். அப்ப அப்பா வந்து பட்டாசு வச்சு பூசி விட்டு அப்பாவோட சட்டையை போட்டுட்டு படுமா அங்கரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ஹால்ல படுத்துட்டு கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா ரொட்டிக்கார வந்துட்டாரு. அங்க ஏரியால ரொட்டிக்கார அடிக்கடி வருவாரு. அப்ப அம்மா எல்லாம் போயிட்டு ரொட்டி எல்லாம் வாங்க போவோம். காலைல பசியா இருக்கு, காலைல பசியா. அப்ப முத்து அண்ணனும் தேவிகா அக்கா அம்மா அப்பா டாக்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. எல்லாருமே ரொட்டிக்கார பார்க்க போயிட்டாங்க. ஆமா, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். நாயெல்லாம் கடிக்காது, அவங்களே கூட்டு போயிருவாங்க. அப்ப படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னும் நான் குப்புறப்படுத்திருந்தேன். ஏன்னா முதுகுல வேக்குருல அது காத்து படட்டும்னு சொல்லி அப்பா குப்புறப்படுக்க சொல்லிட்டு நான் குப்புறப்படுத்திட்டு இருக்கேன். அப்போ ஒரு கடத்துல வந்து அமுதாக்கா இறங்கி நடந்து வர சட்டம் எடுச்சு. அப்ப நான் அமுதாக்கா வந்துட்டாங்க, அவங்க ரொட்டிக்கார பார்க்க போல பழுவி படுத்துறாங்க. அவங்க அப்படியே நடந்து கிச்சன்ல ஒரு ரூம் இருக்கும், அதுதான் அவங்க ரூம். அப்ப அங்க படுக்க போயிட்டாங்க. அப்ப கொஞ்ச நேரம் சென்று தேவிகா வந்து வெளியே இருந்து உள்ள ஓடியாந்தாங்க. அப்ப அமுதாக்கா வரல வெளியே அப்படின்ட்டு, எங்க அமுதாக்கா வரல, அமுதாக்கா ஒண்ணு வீட்டுக்கே வந்து சேரல, வேனே ஒண்ணு வரல, மணி இப்பதான் 9:30 அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்லையே இப்பதான் அமுதாக்கா நடந்து வர மாதிரி கொலுசு சத்தம் கேட்டுச்சேன்னு. இன்னும் இல்ல, அமுதாக்கா ஒன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்பதான் உண்மையாவே அமுதாக்கா இறங்கி ஃபேன்ல இருந்து இறங்கி உள்ள வராங்க. அப்பதான் பாக்குறேன் அவங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிச்சு போயிருக்குமே, அப்ப உள்ள போனது யாரு? அது எனக்கு தெரியலக்கா. அப்புறம் சின்ன பிள்ளைல அப்ப அதை பெருசா எடுத்துக்கல. அப்புறம் சரி அப்படி கொஞ்ச நாள் போனுச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்து நாங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளை அங்க 3 ரூம் தான் இருக்கும். ஸோ அம்மா அப்பா அப்புறம் அமுதாக்காவும் தேவகாக்காவும் ஒரு ரூம்ல, அப்புறம் முத்தண்ணா கடைசி ரூம்ல படுத்திருப்பாங்க. அப்ப எங்களுக்கு எல்லாம் இடம் இருக்கா, நாங்க ஹால்ல தூங்குவோம்ல. அப்போ ஒரு நாள் வந்துட்டு நான் தூங்குனேன்னா அதாவது அண்ணன் ரூம் ஃபேஸ் பண்ணி தான் தூங்கணும், ஏன்னா கிச்சன் பக்கம் இருக்குல்ல. அப்ப அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறப்ப அண்ணன் ரூம் லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மணி ஒரு 2-3 இருக்கும். ஏன்னா அப்பதான் முழிச்சேன், என்னத்துக்கும் முழிப்பு வந்துச்சு. அண்ணன் ரூம் லைட் இருந்துச்சு. என்னோட அண்ணன் வந்து டீச்சர் வேலை செய்யறாங்க. இந்த நைட் ஆனா வந்து ஸ்டூடெண்ட் புக் ரெக்கார்ட் எழுதுறது அதெல்லாம் செய்வாங்கல்ல. அதனால அண்ணன் நார்மலி வந்து அத்தனை மணிக்கு தான் படுப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு நடுராத்திரி ஒரு அதே ஒரு 3 மணி 2 மணிக்கு மேல யாரோ வந்து தலைமாட்டுக்கிட்ட வந்து தேய்ச்சி நடந்து போற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நம்மள என் அண்ணன் நடந்து அந்த மாதிரி தான் தேய்ச்சி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அண்ணன் அப்படியே தேய்ச்சி நடந்து சாமி ரூம் உள்ள போற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்து ஒருவேளை அண்ணன் தான் போல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு திருப்பி படுத்துட்டேன். அப்புறம் மறுநாள் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்மளே வெள்ளம் ஏந்திரிக்க மாட்டோம். அப்போ ஒரு மணி ஒரு 9 மணி போல திடீர்னு எனக்கு முழுப்பு வந்துச்சு. ஆனா ஏந்திரிக்கல. அப்போ அண்ணனும் அம்மாவும் பேசிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்போ அவங்க சொன்ன கதையதான் இதுதான் பெரிய மருமத்திலே பெரிய மருமம் நான் முதல் தடவை கேட்டது. இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு.
ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இதுதான் பெரிய மர்மத்திலே பெரிய மர்மம் நான் முதல் தடவை கேட்டது. என்னன்னா அண்ணன் வந்து ஒரு 2-3 மணி இருக்கு தலைவலி வந்துருச்சு, புக் ரெக்கார்ட் எழுதி தலைவலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து மெத்தையிலே அப்படியே சாஞ்ச மாதிரி படுத்துட்டாங்களாம். இது என்ன பிரச்சனைனா அண்ணனுக்கு வந்து முதுகு வலி இருக்கிறதுனால அண்ணன் வந்துட்டு ஸ்பிரிங் மெத்தையில இருந்து இந்த கிராஸா இருக்குமே அந்த மெத்தை வாங்கினாங்க. சோ அந்த மெத்தைக்கு வந்துட்டு அவங்க எவ்வளவு கிராஸா இது பண்ணாலும் இதுவும் அந்த ஸ்பிரிங் மாதிரி சத்தம் கேட்காதுல, கரெக்ட் சத்தம் கேட்காது. ரொம்ப வெயிட்டான ஆளு அதுல இது பண்ணாதான் சத்தம் கேட்கும். திடீர்னு வந்து அந்த கட்டில் மேல யாரோ ஏறி நின்று எகிரி குதிச்சு அவரோட பேரு அவர் வந்து மிஸ்டர் அமுதன்ல, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவர் வந்து அமுதா சார் முத்து சார்னு கூப்பிடுவாங்க. அவர் யாரோ வந்துட்டு ஏதோ ஒரு கிக் வந்துட்டு முத்து சார் தலைவலிக்குதா முத்து சார் அப்படின்னு அவர் பேரை சொல்லி மெத்தையில யாரும் ஏறி குதிச்சு அவர் பேரை சொல்ற மாதிரி அவர் காதுல கேட்டிருக்கு. திருப்பி அவரு ஏந்திரிச்சுட்டு யாருமே இல்லை, லைட் மட்டும் எரியுதுன்னு சொல்லி லைட் அடைச்சிட்டு அவருக்கு வந்து அந்த பாக்குற அந்த சென்ஸ் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சோ அவர் பார்த்துட்டு ஓகே இது என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா யாரோ தலைமாட்டுக்கிட்ட கைய வச்சு அமுத்தி விடுற மாதிரி வருடுற மாதிரி அப்படியே தலைவலிக்குதா சார் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு வாண்டு பேசுற மாதிரி அவருக்கு கேட்டிருக்கு. அவரு பயத்துல எழுந்திரிச்சு பாத்ரூம் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு ஒரு கை காலெல்லாம் கழிட்டு மூஞ்சாங்க பண்ணிட்டு சாமி ரூம்ல போய் ஒரு சூடத்தை ஏற்றிட்டு அங்க சாமி கும்பிட்டு கடை நடந்து வந்து ஆக்டிவாஸ் எடுத்து ஒன்னு வாயில போட்டு உருண்டு படுத்துட்டாராம். சோ அந்த தேய்ச்சி நடக்கிற அந்த டியூரேஷன்ல தான் எனக்கு காது விளங்கி இருக்கு. அப்ப உண்மையாவே அண்ணன் வந்து எஞ்சி போயிருக்காங்க. சோ இது ஒரு இஷ்யூ வந்து அண்ணன் ரூம்ல ஒண்ணு ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இதே மாதிரி அப்பப்ப ஏதாவது நடந்துகிட்டே இருக்கோங்க. நான் கனவுல நான் பாப்பேன் ஏதாவது ஒரு உருவம் நடந்து போற மாதிரி இருக்கும். திடீர்னு முழிச்சு பார்த்தா அக்கா ரூம்ல இருந்து அம்மா ரூமுக்கு ஏதோ ஒரு வாண்டு ஓடுற மாதிரி இருக்கும். அப்புறம் என் தங்கச்சியும் கனவுல பாத்திருக்கா அப்பா ரூம்ல இருந்து சாமி ரூமுக்கு என்னமோ பறந்து போற மாதிரி எல்லாம் குட்டியா வாண்டு அந்த சைஸ்ல இருக்கிற மாதிரிதான் நாங்கெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் ஆனிச்சு. அப்புறம் அமுதாக்கா கல்யாணம் பண்ணாங்க. அமுதாக்கா கல்யாணம் பண்ணி பேபி பிறந்துச்சுல. பேபி பிறந்தா அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்கல்ல. அந்த வகையில அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எத்தனையோ மாச கணக்கு வந்து நாங்க அவங்களை ஜாதா பாக்குறதுக்கு வீட்டுல இருந்தா அம்மா வயசானவங்க ரொம்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுல இருந்தாலும் அக்கா கூட. அக்காக்கு பேபி பிறந்து ஒரு 3 months தான் நினைக்கிறேன். அப்ப அக்கா தான் வந்து காலைல 6 மணிக்கு ஸ்கூலுக்கு எழுப்புவாங்க. என்ன நானா வந்து எந்திரிக்கனால அப்ப அக்கா வந்து எழுப்புவாங்க. எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போய் நான் பாத்ரூம் உள்ள போய் பூர்ற வரைக்கும் அக்கா வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் திருப்பி படுத்துருவேன்னு பயம். அந்த வீட்டுல வந்து அடிக்கடி நானும் தங்கச்சி தான் அங்க இருந்தாலும் சில நேரத்துல யாராச்சும் வந்து எழுப்புற மாதிரி இருக்கும். டக்குனு நம்மளும் அக்கா எழுப்பிட்டாங்க சொல்லி 6 மணி போய் குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்தா மணி அப்பதான் ஒரு 2-2:30 இருக்கும். வீட்டுல நடக்கும். அப்ப வெயிட் பண்ணுவோம். மணி 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். துருநூறுலாம் வச்சுட்டு உட்காந்துருப்போம். அப்புறம் இதே நோண்டிட்டு இருந்தப்போ உண்மையாவே அந்த அன்னைக்கு வந்து அக்கா வந்து என்னை எழுப்புனாங்க. முன்னாடி எந்திரி மணி 6 அப்படின்னாங்க. சரிக்கா அப்படின்னு. அப்ப அன்னைக்குன்னு பார்த்தா அக்கா கொஞ்சம் வந்து வியர்டா ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க. எப்போதுமே அக்கா வந்து என்ன பண்ணுவாங்க கையிலே கட்டிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு பேபி வச்சுக்க மாட்டாங்க. பையனை வந்து உள்ளே வச்சுட்டு அக்கா மட்டும் வந்து எழுப்புவாங்க. ஏன்னா அவன் தூங்குவான் எழுச்சிடுவாங்க அழுத்துருவாங்க பேபி அப்படின்னு. ஆனா அன்னைக்கு அக்கா வந்து எழுப்புறப்ப மலாய்க்காரவங்க நார்மலி அந்த பத்திய கொஞ்சம் நெஞ்சு வரைக்கும் கட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கட்டி இருக்காங்க. பேபிய வந்து கையில டுக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பேபி இப்பதான் மன்ஸ் டுக்கம் பண்ண முடியாதுல. இவங்க வந்து இடுப்புல தூக்கி வச்சிருந்தாங்க. அப்ப நான் இந்த இருட்டு கண்ணுல பார்த்தேன். எனக்கு வேற கண்ணு சரியா தெரியாதா. நான் இருட்டுல பார்த்தேன் ஏன் அக்கா தூக்கி வச்சிருக்காங்க. ஆனா அந்த இருட்டுல அவங்க முகம் எனக்கு தெரிய மாட்டேன். இத்தனைக்கும் அவங்க ரூம் கிச்சன் லைட் திறந்துருக்கும். அவங்க ரூம் வந்து அந்த லைட்ல வந்து அவங்க முகம் லேசா தெரியும் எப்போதுமே. அந்த அன்னைக்கு அந்த லைட் இருந்தா அவங்க முகம் மட்டும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்காங்க நான் பாத்ரூம் உள்ள போற வரைக்கும். அப்புறம் நான் பாத்ரூம்ல போயிட்டு எட்டிட்டு வெளியே வர அவங்க வெளியே வந்ததுக்கு வந்து அடையாளமே இல்லாம கதவு ரூம் அடைச்சியே இருந்துச்சு. அப்படின்னு சொல்றேன் நம்ம தான் தூக்கத்துல ஆத்திக்கிட்டு இருக்கோம் போல அப்படின்னு. அதே மாதிரி வந்து குளிச்சு வெயிட் பண்ற மணி அப்பதான் 2:30. பாக்குற அக்கா ஏன் அவ்வளவு சீக்கிரம் வெளியே எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பரல மணி 2:30 ஒன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி போய் படுத்து போய் துருநூறுலாம் வச்சுட்டு அப்புறம் உண்மையாவே 6:30 மணிக்கு அக்கா வந்து எழுப்புறாங்க. முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் என்ன எழுப்பி பயமுறுத்துறான்னு அதோட தெரிஞ்சிருக்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருச்சு அந்த வீட்டுல என்னமோ இருக்குன்னு. அந்த வீட்டுல வந்து கெட்ட என்ன சொல்லுவாங்க அந்த நாட் குட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த வாய்ப்பை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அமுதக்கா கல்யாணம் பண்றப்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. தேவிகா கல்யாணம் பண்றப்ப ஒரே ப்ராப்ளமா இருந்துச்சு. நான் வந்து அவங்க விருப்பப்பட்ட ஆளதான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா எந்த சம்பந்தமும் இருக்காது. அவங்க வீட்லயே ஒத்துக்கிட்டாங்க எல்லாமே ஓகே. ஆனா ஏதோ தடங்களாவே இருந்துச்சு. வீடு வாங்க இருந்தாங்க. அந்த வீட்டுல வந்துட்டு அந்த புது வீட்டுக்கு
போக முடியாம போயிடுச்சு. அப்புறம் தேவிகா அக்காவே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் சிப்ளிங்ஸ்குள்ள சண்டை, அப்புறம் காசு பிரச்சனைன்னு நிறைய அந்த அவங்களோட கல்யாணமே ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. அப்புறம் அப்பா அண்ணன் அக்காலாம் சேர்ந்துட்டு ஒரு ஜோசியரையும் அந்த மாதிரி ஏதோ ஜாதகத்தை பார்க்க போனாங்க. இவங்க ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா, இது கெட்ட நேரமா என்ன அது. அப்புறம் அவங்க ஜாதகம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அப்புறம் சம்பந்தமே இல்லாம ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அப்பாவும் அண்ணனுக்கும் வந்து இந்த பாக்குற பவர் இருக்குல்ல, அதனால இவங்களுக்கு போய் ஒரு போமம் தேடி போனாங்க. இந்த வீட்டுல என்ன பிரச்சனை, இவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப வந்துட்டு இவ்வளவு ப்ராப்ளம் வருதுன்னு. அப்ப விசாரிச்சப்பதான் ஒரு பெரிய மர்மத்தை வந்து அவங்க உடைச்சு விட்டாங்க, இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த வீட்டுல நடந்தது என்ன பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். மிஸ் மினாரி அவங்க வீட்டில் நடந்த பல அமானுஷமான சம்பவங்கள்லாம் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் ஆக்சுவலி நடந்தது என்ன? வந்துட்டு அந்த வீட்டுல வந்துட்டு அமுத அக்காவும் தேவிகா அக்காவும் தூங்கிக்கிட்டு இருந்தோம். அவங்க அந்த இருந்த அந்த ரூம்ல எப்போதுமே சிமெண்ட்க்கு ஐ மீன் என்ன சொல்றது, ஷீலிங்ல வந்து ஒரு ஒயர் மாதிரி ஒண்ணு தொங்கும். அந்த ஒயர் பாக்கனா இன்னும் அந்த தூக்கு போட்ட அந்த கயிறு இருக்கும், அந்த மாதிரிதான் கட்டி இருக்கும் அந்த ஒயர். ஆனா என்ன, ஆனா அது வந்து ஒயர் வெர்ஷன்ல இருக்கும், ஏதோ ஒரு அக்கான் ஒயரை இழுத்து அந்த மாதிரி கட்டுனா அப்படி இருக்கும், அந்த ஒயர் மாதிரி இருக்கும். அங்க நாங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுல எல்லாரும் நல்லா சாமி கும்பிடுவாங்க கதையா, எல்லாரும் பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த மாதிரி இருப்போம். ஆனா ஆக்சுவலி அவங்க ரூம்ல தான் அது இருந்திருக்கு. என்னன்னா அந்த வீட்டுல வந்து ஆம்பளை பொம்பளைன்னு 2 ஆவி இருந்திருக்குக்கா. ஒண்ணு வந்து பாத்ரூம்ல இருக்குமா, ஒண்ணு வந்து தேவகியும் அமுதாக்காவும் இருக்கிற ரூம்ல இருக்குமா. அந்த பெண் வந்துட்டு காதல் தொழில வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த ஒயரு தூக்கு மாட்டிக்கிட்டாங்க அந்த ஒயர்ல. ஆமா. அந்த ஆண் உருவம் வந்துட்டு என்ன உருவம்னு அவரு சொல்லல எங்ககிட்ட, ஏன்னா அது அந்த வீட்லயே உள்ளுதான் தெரியல. ஆனா அது வந்து வெறும் பெண்களை மட்டும்தான் அது வந்து தொந்தரவு பண்ணுமா, அதுவும் பாத்ரூம்ல மட்டும்தான் இருக்குமா. என்னோட 2 அக்காவையும் எங்க அம்மாவையும் தான் ரொம்ப டார்கெட் பண்ணுச்சு. அம்மா கூட ரொம்ப இல்ல, அக்கா இருவரையும். ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணாம தானே இருந்தாங்க. ஒண்ணு என்ன சொல்றது, ஸ்டில் டீனேஜ் ஏஜ்ல தானே இருந்தாங்க அவங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளை, வரும் அந்த ஃபீல்ஸ் எனக்கு தெரியும். ஆனா வந்துட்டு எனக்கு அதை முழுசா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. சோ அவங்க பாத்ரூம்லயே காத்துக்கிட்டே இருக்குமா, அது அங்கேயே நின்று உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்குமா, யாராச்சும் வரமாட்டாங்களா, அந்த மாதிரிதான் அதோட அது பார்க்க அப்படிதான் இருக்கும், அது பாத்ரூம்லயே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அவர் எங்க கிட்ட. அது வந்து இந்த அமுதா அக்காவையும் தேவகி அக்காவும் என்ன மாதிரி தொந்தரவு எல்லாம் கொடுத்துச்சு அது பாத்ரூம்ல? குளிக்கிறப்ப யாரோ பின்னாடி சோப்பு போட்டு அந்த முதுகுல தடவுவாங்க தெரியுமாக்கா, அந்த மாதிரி தொந்தரவு பண்றது, பக்கத்துல நிக்கிற மாதிரி யாராச்சும் நிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அக்கா நாங்க சின்ன பிள்ளை இருக்கு, எங்களுக்கு தலையெல்லாம் குளிப்பாட்டி விடுவாங்க, தலையெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. நாங்க உள்ள இருந்தா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன நார்மலா தான் இருக்கு பாக்குறதுக்கு, ஐ மீன் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அவங்களும் ஒண்டி குளிச்சா ஏதோ அன்கம்ஃபர்டபுளாவே இருக்குமா, அவங்களுக்கு குளிக்கிறப்ப யாரோ நிக்கிற மாதிரி யாரோ பாக்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலே ஒரு அக்கா வந்து அவங்க கம்பெனிலே குளிச்சுட்டு வந்துருவாங்க. 2 பேருமே கம்பெனி வேலை செஞ்சாங்க, அவங்க அக்கா அந்த கம்பெனிலே குளிச்சுட்டு வந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குமா. ஏன்னா இந்த அக்கா நைட்டு 10 மணி தானே வருவாங்க, மறுநாள் காலையில படுத்துருவாங்க, இந்த மறுநாள் காலைல தான் எந்திரிப்பாங்க. இன்னொரு அக்கா வந்துட்டு வெள்ளையா வந்துருவாங்கல்ல, அவங்க ஆபீஸ்லயே இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க. அப்ப அவங்க அங்கேயே குளிச்சுட்டு வந்துருவாங்க. ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குமா இங்க குளிக்கிறப்ப, ஒரு மாதிரியா இருக்குமா, நிறைய பாசம் வரும் அவங்க சம்பந்தமே இல்லாம. திடீர்னு மழை அடிச்சு ஊத்துடுச்சுன்னா அந்த தொலை போல இருந்து குழுகுழுன்னு அவ்வளவு பாசம் வரும்க்கா, சம்பந்தமே இல்லாம. அவங்க சுத்தமா வச்சிருப்பாங்க இந்த வீட்டை, ஆனா சம்பந்தமே இல்லாம எப்ப பார்த்தாலும் பாசம் வந்துகிட்டே இருக்கும் அங்க. அப்புறம் எலி செத்து வரும் சம்பந்தமே இல்லாம. அப்புறம் எங்க வீட்டு பப்பி அவங்க 2 பேரும், ஒருத்தவங்களுக்கு வந்து தீக்கு வந்து செத்து போச்சு, ஒண்ணு வந்து வயசாயி செத்து போச்சு. அது நடுராத்திரி நடந்து போனா அது நகம் சிமெண்ட் தரையில வச்சு நடந்தா எப்படிக்கா இருக்கும், அந்த மாதிரி சத்தம் எல்லாம் கேட்கும். அந்த இறந்த பிறகும் ஆமா அவன் நடந்து போற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த என்னது அமுத அக்கா வந்து சரியான சயாங், அவனை தான் அவங்க தூக்கி வளர்த்தாங்க. அவன் வந்திருக்கான், அக்கா நடந்து போவாங்க, ஏன்னா அவன் சத்தம் மாதிரி தான் கேக்குதுங்க. ஆனா அவங்க அப்பப்ப மறந்துடுவோம் அவன் இறந்துட்டான்னு. ஆனா பார்த்தா அவன் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் அங்க, டக்கு 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 டக்குன்னு. வேகம் கூரா இருக்கும், சிமெண்ட் தர சிமெண்ட்ல நடந்து சத்தம் இருக்குதுன்னு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல ப்ராப்ளம். ஆனா வந்துட்டு தீர்க்க முடியலக்கா, ஏன்னா அது அங்கேயே உள்ளது. ஆனா அண்ணன் வந்துட்டு புது வீடு வாங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க, ஒரேடியா புது வீடு வாங்கி போயிடலான்னு.
சோ அமுதாக்கா பேபி வளர்ற வரைக்கும் நாங்க அங்கதான் வச்சிருந்தோம். சோ தம்பி வந்து ஒரு 2-3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு கொஞ்சம் நடமாடு ஓடி ஆடி விளாடுற வயசு. அப்போ அக்கா ஒரு நாள் வந்துட்டு தம்பிய வந்து காலைல கிளம்பிட்டு விட்டுட்டாங்க. அவர் விளாண்டுகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன். கிளம்பிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு தம்பி வந்து காலையில வந்து என்னை கூப்பிட்டுட்டு அக்கா அக்கா வாங்க விளாடலாம் அப்படின்ட்டு காலையில கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், இரு ஐயா அக்கா கிளம்பிக்கிட்டு இருக்கு, அப்புறமேல கொஞ்ச நேரம் சேர்ந்து விளாடுறேன்னு. அவர் வந்து என் ரூம்குள்ள பூந்து என் கிட்ட நின்றுட்டு டக்குன்னு சாமி ரூம்குள்ள போனதை பார்த்தேன். ஏன்னா அவர் தாத்தா வந்து சாமி ரூம்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் சேர்ந்து கிளம்பிட்டு அப்புறம் அம்மா அப்ப சேர போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்கம்மா தம்பியை காணோம் அப்படின்னு. தம்பியை காணுமா? தம்பி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான் நிறைய. நான் சொன்னேன், இல்ல தம்பி இப்பதான் ஓடுவேன். ஏன்னா அவனை வந்து ஒரு கடத்துல நான் வந்து அந்த இன்னும் டச் பண்ண தலையில அவரை தடுனா அவன் வந்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே டக்குன்னு சாமி ரூம்ல ஓடிட்டாரு. இப்ப நான் சொன்னேன், இரு ஐயா அக்கா போய் கிளம்பிட்டு வரேன். சாமி ரூம்ல ஓடினதை நான் பார்த்தேன். ஏன்னா அம்மா ரூமும் சாமி ரூமும் பக்கம் பார்த்தா அம்மா என்கிட்ட சொல்றாங்க, தம்பி இன்னும் ஏந்திரிக்கவே இல்லை முன்னாடி, தம்பி தூங்கிக்கிட்டு இருக்கான். நான் போய் அக்காட்ட கேட்டேன். அவன் பார்த்தா உண்மையா அவன் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். சாமி ரூம்ல ஓடுனது என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போயிருக்கோம். அப்ப உங்களுக்கு என்ன வயசு? 12 வயசா? 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. ஆமா, ஏன்னா அப்பெல்லாம் தெரிஞ்சிருச்சு அது என்ன பிரச்சனைன்னு. அவங்க வந்து அப்பப்போ கம்பா மாதிரி பண்ணுவாரு, காட்டிட்டு போவோம். அதுவும் ரொம்ப என் தம்பி உருவத்தான் தான் வருவான். ரொம்ப சின்ன வயசுல என் தங்கச்சி கனவு காண்டுதான் சரி, எல்லாருமே வந்து சின்ன பையன் அந்த மாதிரி உருவத்துல, அந்த பெரிய ஆள் உருவத்துல காமிச்சதுன்னா எங்க அக்கா உருவத்துல நான் பார்த்ததுல, என் சிஸ்டரும் அவங்கவுங்க பாத்திருக்காங்க. அப்புறம் என் தம்பி என்னது எங்க அண்ணன் பார்த்தது, அதெல்லாம் வந்து ஏதோ பெண் உருவம் பாத்திருக்காங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா சின்ன பிள்ளைனால எனக்கு என்ன உருவம் நான் பெருசா இது பண்ணதில்லை. ஒரு நாள் வந்து என் மேலேயே ஏதோ ஒரு உருவம் வந்துச்சுன்னு சொல்லி பயமுறுத்தி, அது ஒரு பெரிய கதாக்கா உண்மையாவே. என்ன நடந்துச்சு? இது வந்து என் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறப்ப நான் வந்து SMK படிக்கிறப்ப அம்மாக்கு வந்து டிரான்ஸ்பர் ப்ராப்ளம் இருக்கிறனால எனக்கு வந்து ஒரு பைஸ்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் என் வீட்டுல இருந்து அந்த பைஸ்கிள் ஸ்கூலுக்கு போறப்ப வந்து பைஸ்கிள் வந்து ஒரு 10 நிமிஷம் பிடிக்கும். ஆனா அது வந்து சுத்துல போனா ஒரு அரை மணி நேரம் பிடிக்கும். கம்பத்து பாதையில ஒரு பூந்தா 10 நிமிஷம் தான். அந்த கம்பத்து பாதையில போனது ஸ்கூல் ஒரு 7:30 மணினால 7:30 மணிக்குனால நான் வந்து ஒரு 6:30 மணிக்கெல்லாம் இங்க இருந்து வெளியாயிருவேன். வெளியாயிட்டா அந்த கம்பத்து பாதை ரொம்ப இருட்டா இருக்கும். சோ அப்பா வந்துட்டு எனக்கு அப்பா வந்துட்டு ஒரு டார்ச் லைட் வாங்கி கொடுத்தாரு. அந்த டார்ச் லைட் வந்து இந்த பாஸ்கெட்ல சொருவிட்டு ஸ்கூலுக்கு போவேன். சோ ஒரு நாள் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கடத்துல அந்த கம்பத்து பாதை உள்ள வளையறப்ப திடீர்னு வந்து ஒரு பெரிய நிழல் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நிழல பார்த்து நான் பயந்துட்டேன். அந்த நிழல உருவம் வந்து இன்னொக்கா ஜாயனுக்கு உருவம் வச்சா எப்படி இருக்கும், வெறும் உருவம் இருக்காது. அந்த நிழல் நமக்கு பின்னாடி நின்று அதோட நிழல் மட்டும் அப்படி ஜாயன் மாதிரி இருக்கும். அந்த நிழல மட்டும் நான் பார்த்துட்டு டக்குன்னு பயந்துட்டேன். டார்ச் வந்து ஒரு கடத்துல அமிஞ்சி எரிஞ்சோடனே நான் அதை பயந்துட்டேன். ஆனா உண்மையா திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நான் வந்து என் உருவத்தை பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வாரம் ஸ்கூல் லீவ் வந்துச்சு. நான் ஸ்கூல் லீவ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அம்மா கொண்டு போய் அந்த பேபி சீட்ல விட்டுருவாங்க. அப்ப இந்த 2 வாரமும் அவங்க வீட்டுலதான் நடந்துச்சு இது. சோ அந்த 2 வாரம் அவங்க வீட்டுல இருக்கிறப்ப வந்துட்டு நைட் எனக்கு இது வந்து தெரியாது, எனக்கு ரியலைஸ் பண்ணல. ஆனா வந்து அப்பாவும் அண்ணனும் எல்லாருமே வந்து காலைல பிஞ்சாங் பண்ணுவாங்க எங்க அம்மா கிட்ட போன். எங்க அம்மாக்கு வந்து இது மேலாம் நம்பிக்கை இல்ல, சுத்தமா நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சாமி பக்தி தான் நிறைய இருக்கு. சோ இதை பத்தி அவங்க கிட்ட பேசுறப்ப ஒரு வாட்டி இந்த மாதிரி நான் வந்து காதுல எனக்கு விழுந்துருச்சு, இது என்ன நடந்திருக்கு, நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னா ஒரு நைட்டு ஒரு வாட்டி வந்துட்டு எனக்கு நைட்ல கொஞ்சம் வந்து பெனாத்துற பழக்கம் இருக்கு. கொஞ்சம் சொந்தமா பேசுவேன், அந்த மாதிரி எல்லாம் செய்வேன். நான் சின்ன பிள்ளை, இப்ப இல்ல, சின்ன பிள்ளைல செய்வேன். அப்போ ஒரு வாட்டி வந்து அக்கா ரூம்ல இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து சில நேரத்துல அப்பா அண்ணெல்லாம் வீட்டுல இருந்தாங்கன்னா அம்மா கொஞ்ச நேரம் வந்து ரூம்ல போய் படுக்க சொல்லிடுவாங்க. நான் போய் ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கட்டத்துல பாத்ரூம் போர்வே தலகாணியும் எடுத்துக்கிட்டு நேரா பாத்ரூம்க்கு நடந்து போனேன்னா அப்ப அம்மா கூப்பிட்டு கேட்டாங்கன்னா எங்க போற அப்படின்னு. ஓ வெளியே என்னை யாரும் கூப்பிடுறாங்க, நான் அங்க போய் இப்ப படுக்கிறேன் அப்படி சொல்லி நேரா பாத்ரூம்க்கு போனேன்னா அப்போ அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் இல்ல நீ போய் உள்ள படு அப்படி சொல்லி அக்கா கூட்டி போய் உள்ள படுக்க வச்சுட்டாங்களாம். அப்ப நான் போய் உள்ள படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி நைட்டு வந்து வெளியே இது வந்து ஹால்ல நடந்துச்சான். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நைட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரத்துக்கு நைட் அமுதாக்கா பேபி வச்சிருக்கவும் தேவிகா அக்கா வந்து ஹால்ல எங்க கூட தூங்குவாங்க எப்போதுமே. ஸோ தேவிகா அக்கா என் கூட தூங்கிட்டு இருக்கிறப்ப நானும் தேவிகா அக்கா வெளியே தூங்குறப்ப திடீர்னு நான் வந்து தூங்கிட்டு 12:30 மணிக்கு என்னமோ ஏந்திருச்சு மலாயில வந்து யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பெனாத்திக்கிட்டு மலாயில ஏதோ வளரிக்கிட்டு அப்படி இருந்தேன். ஒரு கடத்துல அக்கா என்ன மின்னார்னு கூப்பிட்டப்ப திரும்பி ஒரு முறைச்சேன். நான் அந்த அக்கா அந்த மாதிரி செய்ய மாட்டேன், ஏன்னா அந்த அக்காவுக்கு நான் கொஞ்சம் பயப்படுவேன். அந்த அக்காவை பார்த்து ஒரு முறைச்சேன். அந்த அக்கா பயந்துகிட்டு வேகமா போய் எங்க அப்பாவை எழுப்பி மின்னார் என்னமோ செய்து மலாயில பெனாத்துது அப்படின்னு சொல்லி, அப்பாவுக்கு தான் கொஞ்சம் சென்ஸ் இருக்குல்ல, அது அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, அவர் ஏந்திரிச்சு அவரோட பர்ஸ்ல வந்து ஐயா படம் வச்சிருப்பார், ஜாலாம்பரம் ஐயா படம். அந்த படத்தையும் துர்கா சிலை ஒண்ணு சின்னோண்டு சிலை, அதை வந்து தலகாணிக்கு என்னோட தலகாணிக்கையில வச்சோடனே நான் டொம்முன்னு படுத்துட்டேன் அப்படின்னாங்க. பேசிட்டு இருந்து டபார்னு படுத்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் அப்பா என்ன பண்ணாரு, தேவிகா அக்கா அம்மா கூட படுக்க வச்சுட்டு அப்பா வந்துட்டு என் கூட படுத்துக்கிட்டேன். என்ன பயம்னா சாவி திறந்து வெளியே போயிடுவேன் அப்படின்ற பயத்துல. வேற நாள் காலைல நான் எந்திரிச்சு பாக்குறேன், ஏன் அப்பா வெளியே படுத்திருக்காரு, நான் ஏன் என் தலகாணிக்கையில சாமி சிலை எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் அப்பதான் வந்து 14 வயசு அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் மனுங்கா ஸ்கூலு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அம்மா அண்ணெல்லாம் இது பேசியிருந்தேன். நைட்டு எல்லாம் மாயில பெனாத்திக்கிட்டு இருக்கு, இதை பார்த்து எதாவது பயந்துருச்சா என்னன்னு தெரியல, இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கத்துல அவங்க வந்து அந்த மாதிரி பயந்துட்டாங்க. அப்புறம் அம்மா கிட்ட பேசி அம்மா என்னை கொண்டு போய் வந்து புத்தர் கோயில் இருக்குல்ல, வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன புத்தர் கோயில் இருக்கும், அவங்க ஆள்லாம் இருப்பாங்க, அவங்க வீட்டுல அவங்க கிட்ட கொண்டு போய் அம்மாக்கு இதுல நம்பிக்கை இல்லைனால இவங்க சொல்றாங்களேன்னு கூட்டு போனாங்க. ஆனா அங்க அவரை கேட்ட கேள்விகளை நான் நல்லாதான் பதில் சொன்னேன். ஆனா நிறைய கேள்வி வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இந்த மாதிரிதான் பதில் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. அவர் கேட்ட சில பர்சனல் கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்ல ரொம்ப கோவப்பட்டேன்னு அம்மா சொன்னாங்க என்கிட்ட. அப்போ ஒரு கடத்துல வந்து அவர் வந்து என்ன புத்தரை பார்த்து ஊதுபத்தி கொளுத்து அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஊதுபத்தி கொடுத்தாரு. 2 ஊதுபத்தி கொளுத்தப்போ ஒரு ஊதுபத்தி கீழே விழுந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் தான் கீழே போட்டேன், அம்மா ஏசுனாங்க, இதை கூட உன்னால பிடிக்க முடியாதா அப்படின்னு ஏசுனாங்க. அப்புறம் அவர் இன்னொரு ஊதுபத்தி கொளுத்தி அவர் என்னமோ அம்மா கிட்ட செய்க காமிச்சாரு. அப்புறம் ஊதுபத்தி கொளுத்தி சாமி எல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தோடனே எனக்கு பெருசா ஃபீல் பண்ணல. ஆனா அம்மா சொன்னாங்க வீட்டுல போய் எல்லாரும் பின்சாங் பண்ணிக்கிட்டு இருப்ப சொன்னாங்க, ஓகே இப்போ ஒரு மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அது மூஞ்செல்லாம் ரொம்ப பேலா இருக்கும், அப்படியே என்ன சொல்றது அப்படியே கருப்பா இருக்கும், இருட்டா இருக்கும், அது பாக்குறதுக்கே அது ஒரு மாதிரியா இருக்கும். எப்போதும் நானே பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பா தான் இருப்பேன், அது பார்க்க வந்து டிஃபரன்ஸ் தெரியற அளவுக்கு வந்து இருட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சீன கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எனக்கு நடந்ததுக்கா, இது அந்த வீட்டுல நடந்தது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து எல்லாரும் பிண்டா பண்ணி போயிட்டாங்க. இப்ப வந்து அந்த வீட்டை வந்து அந்த ஓனர் வந்து சுத்தம் பண்ணி அவரு வந்து என்ன சொல்றது சாமி இதெல்லாம் பார்த்து கிளீன் பண்ணி இப்ப வந்து ஹோம் ஸ்டேவா வச்சிருக்காரு அந்த வீட்டை. நாங்க இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்கு போவோம், அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஆனா எனக்கும் இன்னொரு பயம் இருக்கு, அந்த பாத்ரூம்ல இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துருவோம். சரி, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு எப்படிதான் இன்னும் அவ்வளவு நாள் அந்த வீட்டுல இருந்தீங்க எல்லாரும்? ஒரு ஆம்பளை பேய் இருக்கு, ஒரு பெண் பேய் இருக்கு, அங்க ஒரு தற்கொலை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சு நடமாட்டம், அப்புறம் அந்த சின்ன வாண்டுங்க நடமாடுறது மாதிரி ஃபீல் பண்ணது இதெல்லாம் இருந்து தாண்டி எப்படிதான் ஏன் இன்னும் அந்த வீட்டுல இருந்தீங்க எல்லாரும்? என்ன சொல்றது, குடும்ப சூழ்நிலை அப்படி இருந்துச்சுக்கா. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. அதான் சொன்னால பார்க்க போனா வந்து அந்த அக்காவோட கல்யாணம் வந்து அந்த வீட்டுல இருந்து நடந்திருக்கணும். ஆனா அந்த வீட்டுல இருக்கிறனால அந்த அக்கா கல்யாணமே நடக்கல. அந்த ஒரு இதுலதான் அவசரமா ஆக்சுவலி போனாங்க. ஒண்ணு அந்த அண்ணன் வந்து அப்பதான் வேலை செஞ்சு 1 வருஷம், அப்பா கொஞ்சம் அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தனால அந்த வீட்டுல இருந்து போகவும் முடியல. சரி, நாங்களும் நிறைய மேல பார்த்தோம். உங்க மேல ஏதோ உருவம் இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? இன்னமும் நீங்க கொஞ்சம் பொசஸ்ட் ஆன மாதிரி இருந்தீங்களே, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அந்த வீட்டுல உள்ளதுதான் உங்களை அட்டாக் பண்ணிச்சா, இல்ல நீங்க பைஸ்கிள்ல போகும்பொழுது உங்களை ஏதாவது தொடர்ந்து வந்துருச்சா? அதுதான் சொன்னாரு அவரு. அந்த புத்தர் கோயிலுக்கு போனால அவரு அதுதான் சொன்னாரு, இது வந்து வீட்டுல உள்ளது இல்ல, இது வந்து முக்கியம் அவங்க யூஸ் பண்ற அந்த கம்பத்து பாதை இருக்குல்ல, அதுல ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணிருக்கணும். அவங்க எதையோ பார்த்து பயந்தாங்கல்ல, அதுதான் இது ரியாக்ட் பண்ணிருக்கு, உங்க கூட ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும். ஏன்னா என் வீட்டுல வந்து 2 பப்பி இருக்கு, வேற என் வீட்டுல பெரியவனுங்க 2 பேர் இருக்கானுங்க. நான் எப்ப வந்தாலும் என்ன வந்து அவரு டபுள் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. ஆனா எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறப்ப எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது, ரொம்ப ஏசுவேன், அடிக்கலாம் போவேன். அவனும் என்ன பார்த்து ரொம்ப முறைப்பான், அப்படி ரொம்ப முறைப்பான், கடிக்கிற பல்லு எல்லாம் தூக்கிட்டு வர மாதிரி. ஆனா நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், மேபி அது என்னது அந்த எண்ட் ஆஃப் டிசம்பர் வந்து ஒரு மாசம் ஒரு வெறி பிடிக்கிற மாசம் மாதிரி, அந்த மாதிரி மாசம் போல, அதனாலதான் நான் பெருசா இது பண்ணிக்கலன்னு. ஆனா எனக்கு சொன்னப்ப கடைசியில் என்ன சொன்னாங்க, அவர் சீன புத்தன் என்கிட்ட கேள்வி கேட்டார், நீ இடையில எங்கேயாச்சும் எதையா பார்த்து பயந்தியா அப்படி கேட்டப்ப நான் ஒரே ஒரு தான் சொன்னேன், ஸ்கூலுக்கு போறப்ப இது கம்பத்துல பார்த்தேன், என்னமோ திடீர்னு ஒரு நிலையில மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, முக்கியம் அதுவா தான் இருக்கும், 6-7 மணிக்கு இதெல்லாம் வந்து அந்த திறந்து விடுற நேரம், நீ மேபி அதை எதையா பார்த்து பயந்துருப்ப
அப்படின்ட்டுன்னு. மேபி அதுதான் நடந்திருக்கு போலக்கா, எனக்கே தெரியல. ஆனா விட்டு போனுச்சு, பெரிய இம்பாக்ட் கொடுக்காம இருந்த வரைக்கும் சரி. பெரிய விஷயம்தான். மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.